ஒரு குரு கிட்ட சீடன் கேட்குறான், கடவுள் வந்து நல்லதும் கொடுத்துருக்காரு, கெட்டதும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி மனுஷங்க பண்ணுற நல்லதையும் எடுத்துக்கலாம், கெட்டதையும் எடுத்துக்கலாம்ல. ஏன் கெட்டது பண்ணுறதுக்கெல்லாம் நரகமெல்லாம் கொடுக்குறாரு, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குரு ஒன்றுமே சொல்லலை, இது அவங்கவுங்க எடுத்துக்கிறது பொறுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அன்னைக்கு லன்ச் டைம் வருது. அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய உணவுப் பொருளை பார்த்து இவர் வந்து அதிர்ச்சி ஆகுதார் சீடன். ஏன்னா அவருக்கு சாப்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் பால் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் மாட்டு சாணத்தில் பண்ண வரட்டி கொடுத்துருக்காங்க. அட பாவிங்களா, என்னடா கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு இப்படி ஒரு சாப்பாடு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் குரு சொல்கிறாரு, இந்த பாலுங்கிறது உன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கிற தருணங்களை ஏற்றுக்கிறதுக்கு, இந்த சாணங்கிறது, இந்த சாணத்தை உனக்கு நடக்கிற கெட்ட விஷயத்த மண்ணில் போட்டு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உன்னுடைய நல்ல விஷயங்களை கொண்டு வர்றதுக்காக, அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை சொல்லப்படுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.